இன்னைக்கு கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகரம் வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப ஒரு ரூபா வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் 1 ரூபாய் இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.